நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எபிரேயர் 6:14 பக்கம் 302. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். என்னோடு கூட இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை இந்த வாரம் முழுவதும் உள்ளத்திலே வந்தது. எபிரேயர் 11:1, எபிரேயர் 11 பக்கம் 307. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த வார்த்தையை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதை தொட்டு பிட்டு ஆண்டவரே ஆசீர்வதித்து என்னோடு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தை எனக்கு உள்ளே வந்துகிட்டே இருந்தது. என்னென்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தை வந்தது. ஏன் இந்த வார்த்தை வருது? இந்த மாதம் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அப்போ நிச்சயமாகன்னு அந்த இதுவெல்லாம் நம்ம 3 செய்திகள் கேட்டோம். இன்னும் நான் 3 செய்தியும் அப்லோட் பண்ணல. அது என்னென்ன 3 செய்தியும் கேட்டேன், வர்ஷிப்லாம் கேட்டேன், இன்னும் அப்லோட் பண்ணல. நான் பாருங்கள், இன்றைக்கி இந்த வார்த்தை எனக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும்போது கரெக்டாக அம்மா உடைய மரணம் சம்பவித்தது. அதில் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமே இருக்குது. நம்பப்படுகிறது உறுதியாம், விசுவாசம் எப்படின்னா நம்பப்படுகிறது அதில் உறுதியாம், காணப்படாததுல நிச்சயமாக இருக்கும். பார்க்கல, சில சொல்லுவாங்க பார்த்தோன்னே நம்ம நிச்சயமாக சொல்கிறாங்க, பார்த்துட்டு நிச்சயமாக பார்த்தங்க அப்படின்னு பார்த்ததை நிச்சயமாக சொல்லுவாங்க. ஆனால் இது என்ன சொல்ல, பார்க்காத என்ன இருக்கணுமா, நிச்சயமாக இருக்கணுமா. பார்க்கல ஆனால் பார்த்த மாதிரி நிச்சயமாக இருக்கணும். இந்த ஆவிக்குரிய ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த காலத்தில் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட தாசர்கள் எல்லாம் அந்த விசுவாசத்தை நம்பி உறுதியாக இருந்தாங்க. காணலை ஆனால் நிச்சயமாக இருந்தாங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தையே நிச்சயமாக இருந்தாங்க என்று சொல்லி இந்த வார்த்தை. இப்போ இந்த நாளிலே கூட என்ன வார்த்தை சொல்லன்னா என்னன்னா, உலகத்தாருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விசுவாசம் எப்படி, விசுவாசன்ற வார்த்தை அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாம் டைம் அப்படி சொல்லுவாங்க, எல்லாம் நேரம் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னாங்க. ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துக்கலாம். ஒரு பேசிக்காக உலக பிரகாரமாக பார்த்திங்கன்னா, ஒரு பிள்ளைங்க நல்லா படிக்கணும், படித்தோடனே அந்த பிள்ளை ஒரு வேலை செய்யணும், அப்புறம் அது கல்யாணம் ஆகிற வயசு வந்தால் அதுக்கு ஒரு நல்ல வரன் அமையணும். ஸோ அதுக்கு திருமணம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ வாழ்க்கையில் எல்லாமே அப்படியே ஒரு வீடு வாங்கணும், ஒரு கனவு இருக்கும், ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும். அப்புறம் நமக்கு ஒரு 2 வீலர் இருக்கணும், கொஞ்சம் ஃபேமிலி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு கார் இருக்கணும். ஸோ அவங்க எடுக்கிற முயற்சிகள், திருப்பி அவங்களுக்கு பிறகுற பிள்ளைகளை படிக்கணும். இப்படி தான் அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய வருமானம், இதெல்லாம் பேஸ் பண்ணி எல்லாம் பார்த்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வாழ்க்கையை அஸ்திபாரம் போடுறாங்க. இதுதான் உலகம், அதான் நடந்துக்கிட்டே இருக்குது. அது இடையில ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டைம் சரியில்லை இருக்கணும் சொல்லுங்க, டைம் சரியில்லை. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துச்சு, நேரம் சரியா இல்லை, ஸோ டைம் சரியில்லை அப்படின்வாங்க. எல்லாம் டைம் என்ன பண்ணுறது அப்படின்வாங்க. நல்லது நடந்தாலும் டைமு, கெட்டது நடந்தாலும்னா டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட
ஆண்டவர் அழைத்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அது சொல்வார், உன்னை 12:1 பார்த்தீங்கன்னா அவருக்கு 75 வயசு இருக்கும். அவரை கூப்பிடுறாரு கர்த்தர். என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாகி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்போ என்ன வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 11:30 பார்த்தீங்கன்னா, சாராளுக்கு பிள்ளை இல்லை, மலடியாக இல்லை. பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. 76 வயசு ஆயிடுச்சு. இவங்க 2 பேருக்கும், இவருக்கு 75 வயசுன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ 65, 10 வருஷம் டிஃப்ரெண்ட். அவங்க 2 பேருக்கும் 10 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ 75 வயசில் ஆண்டவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். ஒருத்தர் கூப்பிட்றாரு அப்படின்னா, இப்போ என்ன ஒருத்தர் வெளிநாட்டுக்கு, ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போ அப்படின்னா நான் எப்படி போவேன்? என்னை கூப்பிட்றாங்க, எனக்கு அந்த நாட்டினுடைய விசா கொடுக்கணும். என்னை கூப்பிட்றாங்க நாட்டில் நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுக்கணும். அந்த நாட்டில் என்னை கூப்பிடுறதுக்கு நான் போன உடனே ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டல் கொடுக்கணும். 3 பேசிக். என்னென்னா விசா இருக்கணும் முதல்ல, 2வது எனக்கு ஒரு ஜாப் இருக்கணும், 3வது நான் போய் டெம்பரரியாக தங்குறதுக்கு எனக்கு ஒரு இடம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், ஒரு வீடு பார்த்து என்னுடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நான். இவர் எதுவுமே கொடுக்கல, வார்த்தையை கொடுத்தார். நீ என்ன பண்ண, விட்டுட்டு நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா, நீ போ, நீ இரு, உன்னை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிச்சிட்டோம், அப்படியே விசுவாசித்தோம். அதனால தான் நீங்கள் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது தேவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று 15 தானே, 15:6 பாருங்க. அதான் அவர் என்ன சொல்றாரு, உன் சந்நிதி இவ்வளவா அப்படி இருக்கும்னாரு. வெளியே அழைச்சி போய் உன் வானத்தை பாரு, நட்சத்திரம் பாரு. அப்படியே விசுவாசித்தான். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய விசுவாசத்துக்கு நேரடியாக நடக்கும், நமக்கு விசுவாசிக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். அதை பார்த்து சிலர் விசுவாசிக்க மாட்டாங்க. ஆனால் ஆப்போசிட்டாக நடக்குதா, அப்பயே நீங்கள் நினச்சிக்கணும், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்ல, அதனால் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது எதுவுமே நமக்கு சாத்தியமாக இருக்காது, ஒன்றுமே இருக்காது. வீடு இருக்காது, வேலை இருக்காது, வருமானம் இருக்காது, நமக்கு எப்படி இருக்கோன்னே தெரியாது. ஆனால் பிளைண்டாக அவர் விசுவாசித்து அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நம்ம நடந்தோம்னா, அதுபடி செய்தோம்னா, அது எதை காட்டுதுன்னா அவர் மேல் காட்டுற விசுவாசத்தை காட்டுது. ஆமென். அதான் இயேசு சொல்வார் தோமா பார்த்து, கண்டு விசுவாசிக்கிற பாக்கியம் இல்லை, காணாது விசுவாசிக்க, அதுதான் விசுவாசம். நம்ம வாழ்க்கையில் நீ சொல்கிறேன், நமக்கு என்ன இருக்க வேண்டும் அப்படின்னா விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம், அந்த விசுவாசத்தை எப்படி நம்ம உறுதியாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், விடவே கூடாது. விசுவாசத்தை ஒரு வசனம் அடிக்கடிக்கு ரொம்ப நான் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி இது பண்ணுறேன். மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்போகிறோம். நான் லூக்கா 18 நினைக்கிறேன், இல்லை 18 நீங்கள் இருக்கோம். மனுஷகுமார் பூமியில் நிறைய பேர் விசுவாசத்தை இழந்துருவாங்க. விசுவாசமே ஆண்டு மேலே விசுவாசமே காணும். எல்லாமே என்னமாயிடுமா, விசுவாச பதிலாக எல்லாமே கடமையாயிடும். இட்ஸ் கால்ட் டியூட்டி. படிக்கிறது ஒரு டியூட்டி, வேலைக்கு போகிறது ஒரு டியூட்டி, சர்ச்சுக்கு போகிறது ஒரு டியூட்டி. இட் பிகேம் ஏ டியூட்டி ஆகிடும், ரெகுலர் டியூட்டியாக மாறிடும். ஆனால் விசுவாசம் என்பது என்னென்னா அது டியூட்டி இல்லை, என் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவான்,
நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிப்பா. ஒரே ஒரு ஆண்டு சந்திப்பு தான் அவனுக்கு. இந்த ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு, நீ போ, அங்கே உனக்கு சொல்லப்படும், அங்கே உனக்கு. ஏன் ஆண்டு சொல்ல முடியாதா? நீ என்னால் தெரிந்து கொள்ள பாத்திரம், நீ உன்னை கொண்டு தான் நான் உபயோகப்படுத்துவேன், எதுவுமே சொல்ல. நீ போ, அங்கே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் நீ என்ன செய்ய வேண்டும். அப்படியே விசுவாசத்தை அங்கே போனாங்க. அங்கே அவனுக்கு சொல்லப்பட்டது, அங்கே அவனுக்கு அபிஷேகம் கிடைச்சது, அங்கே அவனுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு கிடைச்சது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் விட்டாருங்க அவனே அந்த விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டு உடனே கர்த்தரே தெய்வம் என்று ரட்சகர் என்று ஊழியம் பண்ணி அவனுடைய பிரயாணத்தை துவங்கினான். ஸோ சீஷர்கள்லாம் பயந்தாங்க சேர்த்துக்கொள்ள. ஆனால் பர்னபா அவனை சேர்த்துக்கொண்டு மூப்பரில் கொண்டு போனாங்க. இவன் தான் நம்மளை கொல்ல வந்தவன், கர்த்தர் இவரை சந்திச்சிட்டார். அப்படியே அந்த விசுவாசத்துலேயே போனான் பாருங்க. கர்த்தர் இடையில வந்தார். பயப்படாத, 18ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்ல ஒரு மேலே கை போடுறதில்லை, இந்த பட்டணத்தை அநேகர் உண்டு, நான் அவன் கூட இருக்கிறேன்னார். தான் 2வது சந்திப்பு அவனுக்கு. அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நான் அண்டர் 9ஆம் அதிகாரம் சந்திச்சுட்டு 18 அதிகாரத்தில் வந்தார். அவர் சந்திச்சது அப்போஸ்தலர் 18 தான் அவர் சந்திக்கிறார். அப்போ 50% லைஃப் பாஸ் ஆயிடுச்சு, 50% வராது. 9:18 வந்துட்டார். இப்போ ஆனால் அவன் கர்த்தர் வந்தா என்ன, கர்த்தர் காண்பிச்சா என்ன, கர்த்தர் சொன்னாதான் அதெல்லாம் இல்லை. அவன் விசுவாசத்தில் அப்படியே துவங்கினான். அந்த பாதியில் பாட்டு போயிட்டே இருந்தான். இடையில ஆண்டவர் வந்தார். பயப்படாதப்பா, ஒருவேளை பயந்துட்டு இருப்பானோ, பயந்துருப்பான். இடையில ஆண்டவர் வந்தார். பயப்படாத என்று சொல்லி அவனை கர்த்தர் பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்போது அதனால தான் சொன்னான், நான் விசுவாசிக்கிறேன், நான் இருந்திருக்கேன். இப்போ வாழ்க்கையில் ஒரு முள் இருக்கும்போது அது தன்னை விட்டு எடுத்து போடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அப்போது ஆண்டவர் அவனை சொன்னார், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அதான் பிலிப்பில் எழுதுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் சேவை பெறும். அவர் முடிக்கும் போது என்ன சொல்லுவார்னா, இதோ நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை ஜெயமன முடிக்க விசுவாசத்தை காத்துக்கொண்டார். விசுவாசத்தை காத்து கொண்டார். விசுவாசத்தை உறுதியாக இருந்து நம்ம அது விசுவாசித்து போகணும். எல்லாமே நம்ம கர்த்தரை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை அவன் போனால் அவன் முடிக்கும் போது தான் சொல்லணும்னா காத்து கொண்டேன்றான். என் விசுவாசம் இழக்காதபடி காத்து கொண்டேன் எனக்கு. இப்போது அதனால தான் தீமோத்தேயுக்கிட்ட ஆண்டவர் பவுல் சொல்லுவான், உங்கள் பாட்டிக்கிட்ட இருந்த விசுவாசம் உனக்குள்ளே வந்துச்சுப்பா, உனக்குள்ளே வந்துச்சு, நான் பார்க்குறேன், உன் பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்குது. தீமோத்தேயுக்குள்ளே அந்த விசுவாசம் தீமோத்தேயு அம்மா கிட்ட இல்லை, தீமோத்தேயுடைய அப்பா கிட்ட இல்லை, தீமோத்தேயுடைய பாட்டிக்கிட்ட இருந்த விசுவாசம் நேராக எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அம்மாவையும் அப்பாவையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பேரங்கிட்ட வந்துச்சு இந்த விசுவாசம் பாருங்கள். அப்போது 2 பேருக்கு என்ன இல்லை நடுவில், அம்மாவுக்கு இருந்த விசுவாசம் பிள்ளைக்கு இல்லைங்க, ஆனால் யாருக்கு இருந்தது, பேரனுக்கு இருந்தது. நடுவில் அவங்க விசுவாசம் தொலைச்சிட்டாங்க. அதுதான் உன் பாட்டிக்கு இருந்த விசுவாசம் அப்படின்னா, இப்போ பாட்டி பெற்றெடுத்த பிள்ளைங்க தானே. அப்போ அந்த விசுவாசம் பாட்டிக்கிட்ட இருந்த விசுவாசம் உங்கள் அம்மா கிட்ட இருந்ததுப்பா, ஓ உங்கள் அப்பா கிட்ட இருந்ததுப்பா, பரவாயில்ல உன்கிட்டையும் அது இருக்குப்பா அப்படி சொல்லிக்கலாமே. இல்லையா, உங்கள் பாட்டியில் இருந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்குப்பா. இப்போ இடையில அவங்க அம்மாவை கோட் பண்ணல, அப்பா கோட் பண்ணல, அந்த விசுவாசம் தீமோத்தேயுட்ட இருந்தது. இப்போது இன்னைக்கு ஆண்டவர் உடைய வார்த்தை நமக்கு வர்றது என்னென்னா, விசுவாசம் உள்ளவனா இரு சொல்லாரு. ஆண்டவரே மறிச்சிட்டேன்னு கேள்விப்படுறேன் அப்படின்றான். விசுவாசம் உள்ளவனா இரு. ஹல்லேலூயா. விசுவாசிங்க. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிறவன் பதறான். ஓ ஹல்லேலூயா. விசுவாசம் எல்லாத்துலேயும் விசுவாசி. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேன் ஆண்டவரே, கர்த்தர் மேலே என் விசுவாசம். நல்லா அருமையாக பாடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீ
நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நான் அடிக்கடிக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், விசுவாசிக்கிறதுல என்ன டவுட் உங்களுக்கு? விசுவாசிப்போம், அதுதானே நமக்கு வேணும். அப்போ விசுவாசிகள் என்ன காசா பணமா நஷ்டமா லாபமா என்ன ஒன்றுமே இல்லையே. ஒய் ஷுட் அன்பிலீவ்? வி ஷுட் பிலீவ். ஆண்டவர் யாருன்னா நீ முதல்ல விசுவாசி. அதனால் நீ முதல்ல ஆண்டவர் விசுவாசிக்கலைன்னா எப்படி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும்? விசுவாசம் இல்லாமல் இருந்தேன்னா எப்படி? விசுவாசி, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஓ, என் ஆண்டவர் நல்லது தான் செய்வார். அல்லேலூயா. என் ஆண்டவர் ஒருபோதும் எனக்கு தீமை செய்ய மாட்டார். என் ஆண்டவர் எப்போதும் எனக்கு ஒருபோதும் ஆண்டவர் எந்த ஒரு இதுவும் அவர் எனக்கு அலோவ் பண்ண மாட்டார் என்று விசுவாசம். என் நன்மை தான் செய்வார். என் ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன். அவர் தன்னுடைய ஜீவனே கொடுத்தாரு, உயிரே கொடுத்தாரு, என்னை தேடி வந்தார், ரட்சித்தார். என் வாழ்க்கையில் ஏதோ சித்தம் வச்சிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். அந்த நேரம் அந்த விசுவாச பாதையில் போகிறேன், அவ்வளோதான். எடுத்தவொடனே எல்லாமே ஏசு கொடுத்துட்டாரு, ஒன்றுமே கொடுக்கலையே. என்ன கொடுத்தாரு? ஒன்றும் கொடுக்கலையே. அப்போல்லாம் நாலசாரம் எடுத்துக்கோவா பாஸ்டேட் அப்படின்னு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அப்போல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. எல்லாம் இவங்க காசு பணம் கொடுத்து மதம் மாட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. காசு பணம் கொடுத்து மதம் மாட்டுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே அவங்க கஷ்டப்படுறதுக்கு பாஸ்டர்ஸ்க்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் அது போகிற போக்கில் காசு கொடுத்து இவங்களை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, பணம் கொடுத்து வேண்டாங்க. அதனால் ஐயா சொல்லுவார், சாம்சன் ஐயா சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, உங்களை கூட்டு வந்திருப்பாங்க. என்னென்ன ஏசுகிட்ட வண்டிங்களாம் உங்களுக்கு கஷ்டமே இருக்காதுன்னா கூட்டு வந்திருப்பாங்க. ஏசுகிட்ட வண்டிங்கள உங்களை நல்லா ஆசீர்வதிப்பாருன்னு உங்களை கூட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கஷ்டம் வரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், வறுமை வரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், போராட்டம் வரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரச்சனைகள் வரும். ஆனால் நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை எல்லாத்துலேருந்து ரட்சிப்பா, உங்களை ஆசீர்வதிப்பா. அவரையே விசுவாசிங்க, அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவார். ஆமே. அப்படி யாரா வந்திருக்கீங்களா, ஏதாவது தருவாங்கன்னு அப்படின்னு கேட்பேன். அவர் பேசுறதுலாம் தலையை ஆட்டி ஆட்டி பார்ப்பேன். யாராவது சொன்னாங்களா உங்களை சொன்னாங்களா? நம்பாதீங்க அப்படின்னுவார். ஸோ அவர் ஆலோசனை கூட்டத்தில், இந்த ஞானஸ்நான கூட்டத்தில் வருஷத்தில் 2 முறை திரளான மக்கள்கிட்ட பேசும்போது நான் அதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கேன் வாலண்டியராக இருக்கும்போது. விசுவாசிக்கணும். நம்ம மேலே இருக்கிற விசுவாசம் எடுத்துடணும். கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கணும். கர்த்தரை விசுவாசிக்கணும். ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா அப்படின்னு. அதனால தான் நமக்கெல்லாம் என்ன பேர் வச்சுட்டாரு? ஏன் தான் அந்த பேரை வச்சுட்டு போனோம்? நமக்கெல்லாம் பேர்னா தான் விசுவாசின்றார். ஸோ விசுவாசின்றாங்க. ஆனால் விசுவாசிக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இன்றைக்கி பெந்தகோஸ்த உலகம் போயிட்டுருக்கு. விசுவாசிக்கணும். ஆமே. விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும். 2வதாக இன்னும் வார்த்தை சொல்லி நான் முடிச்சிருப்பாருங்க, நேரம் பேச்சு பாருங்கள். அதே வசனத்தை நீங்கள் 11 எபிரேயர் 11:1 பார்த்தீங்கன்னா, காணப்படாதகளின் நிச்சயமாக இருக்கிறது. காணப்படாத நிச்சயமாக. நீங்கள் எதுவுமே அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் நிச்சயமாக இருக்கணும். நீங்கள் கண்டாதான் நிச்சயமே, காணப்படாத நிச்சயம். ஒரு வார்த்தை ஆவியார் ஞாபகப்படுத்தினார். யாக்கோபுக்கு ஆண்டு சந்திக்கும் போது அங்கே அவர் கொடுத்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னோட கூட ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் 15ஆம் வசனத்தில், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை போச்சு. அவன் போகிறான், ஆனால் திரும்பி வருவான்னு தெரியல. ஸோ தனியாக போகிறான். ஆனால் நான் உன் கூட இருப்பேன். இந்த வசனத்தை அவன் கோட் பண்ணுவான் பாருங்க. திரும்பி வரும்போது அவன் ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்தை கோட் பண்ணுவான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி
அவர் சொல்லுவோம் பாருங்க, நீங்கள் 32ஆம் அதிகாரத்தில் ஸோ நீங்கள் இந்த வாசித்தீங்கன்னா அதில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய 9ஆம் வசனம், என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்துக்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்போதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனா ஏசா கைக்கு தப்புவியும், அவன் வந்து என்னை பிள்ளையும் தாய்மார்களையும் உரியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்கள் சொன்ன வார்த்தை, இப்போ இந்த வார்த்தை நிறைவேறத்துக்கு ஒரு தடை இருக்குது. என்னது? பயம். பயம். பயந்தோம்னா எதுவுமே செய்ய முடியாது. பயம் கண்ணியை வரவிக்கும். பயப்படவே கூடாது. 366 முறை பயப்படாத பயப்பட. வாழ்க்கையில் எதை வந்தாலும் பயப்படக்கூடாது. ஷுட் நாட் கெட் ஃபியர்டு. பயப்படாமல் ஒரு தருணம் தான். என்ன நடக்கிறாங்க, என்ன மிஞ்சி போனால் கடைசி நான் தலை போக போகுது, ஆள் போட்டுமே, பயப்படக்கூடாது. அதான் பேசிக். சிலருக்கு ஏதாவது சொல்கிறாங்களோ ஒரு பயம் இருக்கும். ஏன்? ஐயோ ஏதாவது நினச்சிடுவாங்களோ பயம் இருக்கும். ஐயோ ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ பயம் இருக்கும். ஆமாம், ஏதாவது திட்டிடுவாங்களோ பயம் இருக்கும். நமக்கு ஏதாவது எழுப்பிடுவாங்களோ பயம். பயம் இருக்கவே கூடாது. எதுக்கு பயப்படணும்? பயப்படவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளை பயப்படக்கூடாது. இவன் பயந்துட்டான். ஆண்டவரே, நீங்கள் என்னை சந்திச்சிங்க, நீங்கள் வாக்கு பண்ணீங்க, இப்போ நான் போகிறேன், திரும்பி போகிறேன். என் கூட தான் இருந்தீங்க. லாபானுக்கு எனக்கு விரோதமாக வரும்போது நீங்கள் என் கூட இருந்தீங்க. இப்போ நான் போகிறேன், என்னை ஒன்று தடுக்குது. என்ன தடுக்குது? பயம் தடுக்குது. அதனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்ம கூட பிரயாணித்தவங்க எல்லாம் நம்மளை விட்டு போகும்போது ஒரு பயம் வரும். பயப்படக்கூடாது. அவங்கள நம்ம நடத்துகிறாங்க. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு கணவரை கொடுக்குறாரு, அவ்வளோதான். ஸோ சந்ததி பெருகுது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதை குடும்பத்தை ஒரு மனைவி கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து நம்மளை பராமரிக்கிறதுக்கு பெற்றோர்களை கொடுக்குறாரு. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறது. ஆனால் இதெல்லாம் யார் தான் நமக்கு? என்ன? ஆண்டவர் தான் கொடுக்குறத தான் நம்ம பார்க்கணும். நம்ம அவரை பார்க்காம நமக்கு மற்றவங்கள பார்க்கறதுனால தான் போயிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுறது? பயப்படக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் ஆஃபீஸ்லையும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டும் சரி, இங்கே சபையிலையும் சொல்கிறேன், நான் போயிட்டேன்னா பயப்படாதீங்க. நான் போயிட்டேன்னா என்ன பண்ணுங்க, எனக்கு பிடிச்ச கிரில் சிக்கன் வாங்கி சாப்பிடுங்க, எனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி வச்சு சாப்பிடுங்க, என் முன்னாடியே வச்சு சாப்பிடுங்க. அது பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதெல்லாம் அண்ணனுக்கு பிடிக்கும், என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும், எங்கள் பாஸ்டருக்கு பிடிக்கும்னு என்னை படுக்க வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க, நான் சந்தோஷப்படுவேன். ஸோ அப்படி சொல்லுவேன். அழாதீங்க. ஒரு வார்த்தை கூட்டி சொல்லுங்கள். 19 வயசில் போக வேண்டியவர் இவ்வளோ இந்த வயசில் போயிட்டாரு. இவ்வளவும் அவருக்கு கிரேஸ் தான். அதனால் அப்படி சொல்லுங்கள். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லல. ஜீவ காலமெல்லாம் இருந்த எபிரேயரில் ஒன்றாங்க மரண பயத்தில் அது நம்ம விடுதலாக்கிட்டார். இருக்கிறதே ஒன்று என்ன பயம்தான்? சாவு பயம். அதே நம்மளை ஆண்டு தம்முடைய மரணத்தினால் விடுதலாக்கிட்டார். அதனால மரண பயமே கிடையாது. நம்மளை கொண்டு போய் ஞானசார தொட்டில் முக்கும் போது அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க. பழைய ஆளை முக்கி எடுத்துடுறாங்க. அங்கேயே யார் தான் செத்து? பால் சால்மன் செத்து போயிட்டாரு. யாரு? பால் சால்மன். ஒரு அடக்காரனை எல்லாம் நீங்களாம் பாட்டு பாடு, இன்பரா வீட்டிலே அப்படின்னு பாடி என்னை கொண்டு போய் அங்கே ஒரு முக்கிடுறீங்க. எழுந்தும் போது யார் தான் எழுந்துக்கிறது? பால் சாலமன் இல்லை, கிறிஸ்து தரித்து கொண்டு புதிய மனுஷன் அப்படி எழுந்துக்க. அப்போ அதுலேருந்து யார்? நான் இல்லை, கிறிஸ்துவ எனக்குள்ளே ஜீவிக்கிறார். பழகெல்லாம் ஒழுந்து போயிட்டேன், எல்லாம் புதிதாச்சு. புதிய இயேசுடைய கேரக்டரிஸ்டிக்கில் வாழணும். ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல வாழணும். இயேசுவின் தன்மைகள், இயேசுவின் குணங்கள்,
இயேசுவே இயேசுவே இயேசுவே. அப்படி உங்களுடைய குணங்கள் மாறலை, உங்களுடைய கேரக்டர் மாறலைன்னா வீட்டில் முழங்கால் விட்டு அழுது ஜெபம் பண்ணும். நெல் இயேசுவே அழகு காணட்டும், எல்லாம் அவரின் அற்புத அன்போடும் வாரும் தேவாவியே தாரும் திவ்ய குணம் தாரும் இயேசுவின் அழகை மேலே. அந்த பாட்டு போடுங்க ஆவியானவர், அந்த பாட்டு போடுங்க. இந்த உலகத்தில் இயேசுவை யாரும் பார்க்கலங்க. இந்த உலகத்தில் யாரும் இயேசுவை பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேம்மா. அவர் ஆவியாக இருக்கார். அந்த அந்த இயேசுவை இந்த உலகத்தில் யார் காட்டுறது? யார் காட்டணும்? இயேசு ஒருத்தர் இருக்கிறாருன்ற யார் காட்டணும்? நீங்களும் நானும் காட்டினங்க. அதுதான் என் ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நல்லவராக இருந்தார். அழிந்து போகிற என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தாரு. நரகத்து போகிற என்ன ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போகிற பாக்கியத்தை கொடுத்தாரு. இந்த உலகத்தை தனியாக இருந்த எனக்குள்ள என்னோட கூட ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை நடத்துகிறாரு. இதை அவருடைய இதை இயேசுவை நான் காட்டுவேன். என்னை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். அதனால் நம்முடைய ஒரே நாளில் மாறிடாது. ஒரே நாளில் மாறிடுமா? மாறாது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எந்த குணம் மாறலையோ அந்த குணத்தை மாற்றணும். கோவப்படுறது மாறணும், சண்டை போடுறது மாறணும், ஏற்று பேசுறது மாறணும், விட்டு கொடுக்குறதுல மாறணும். எல்லாத்துலேயும் அப்படியே இயேசுவை போல அப்படி அமைதியாக இருந்து ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, உங்களை வெளிப்படுத்தணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழும்போது ஆண்டவர் உங்களுக்காக என்ன பண்ணாரு? அவரு தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவார், வல்லமையை ஊற்றுவார், மகிமை ஊற்றுவார், கிருபை ஊற்றுவார். உங்களை யாரெல்லாம் கேவலம்னு முன்னாடி உங்களை உயர்த்திக்கிட்டே போவார். ஹல்லேலூயா. உங்களுடைய இருப்பார். ஜாமா பாடுவோமா? ஏனில் இயேசுவை அழகு காணட்டும், எல்லாம் அவரின் அற்புத அன்போடும் வாரும் தேவாவியே தாரும் திவ்ய குணம் காரும் இயேசுவின் அழகை மேலே. வலது கை நின்று வச்சு இயேசுவின் அழகு காணட்டும், எல்லாம் அவரின் அற்புத அன்போடும் வாரும் தேவாவியே தாரும் திவ்ய குணம் தாரும் இயேசுவின் அழகை மேலே. தீர்க்கதரிசி தன் ஆவியை அடக்குறாங்க. முதல்ல ஆவியை அடக்க தெரிஞ்சுக்கணும். பவுல் சொல்லுவார், பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனா போகாதபடிக்கு என் அவைங்களே அடக்கி ஒடுக்குறேன். அதனால் கோவம் வந்தால் அடக்கணும். இந்த மாதிரி நம்முடைய ஆவியை அடக்கணும். எல்லாத்துலேயும் நீங்கள் அடக்கி கண்ட்ரோல் பண்ணி வாழணும். அதில் என்ன வெளிப்படுத்தணும்? இயேசுவை வெளிப்படுத்தணும். அதை பார்த்தா இயேசு. இப்போ கடைசி காலத்தில் இருக்கிறோம். யாரை பார்த்தாலும் இயேசுவை பார்த்த மாதிரி தெரில. யாரை பார்த்தாலும் ஒரு சினிமா ஆக்டரை பார்த்த மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருடைய ஹேர் ஸ்டைலும் ட்ரெஸ்ஸும். ஸோ பார்த்தீங்கன்னா இயேசுவே இல்லை. அப்போல்லாம்
சுந்தரையா ரொம்ப ஸ்ட்ரிக்கு, நகைலாம் எடுத்தால் தான் ஞானஸ்நானம் கொடுப்பார். சாம்சன் வந்தோடனே நீங்களும் கத்துறோம் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் தன்னுடைய நகையெல்லாம் எடுத்துகிட்டு கத்துறதுக்காக அது தெய்வ சாயலை வெளிப்படுத்துகிறாங்க. அமெரிக்காவில் போனால் அங்கெல்லாம் காதே குத்த மாட்டாங்க, ஈரப்படலாம் பார்த்து நேச்சுரலாக அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு போக போக பெந்தகோஸ்து சபையில் தலையில் முக்காடு கூட போட மாட்டாங்க. ஒரு பெந்தகோஸ்து சபையில் உட்கார்ந்தோம்னா ஞானஸ்நானம் எடுத்தவங்க சகோதரிகள் தலையில் முக்காடு போடணும். அதுதான் வந்து அது ஆவிக்குரிய கத்தர் கொடுக்குற கனம். அதெல்லாம் இப்போ இல்லை. பாஸ்டர்ஸ்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, விட்டுறாங்க. அவங்களும் கத்துறோம் கூட அப்படின்னு. ஆனால் பக்தியாக இயேசு மேல் அன்பு உள்ளவங்கள்லாம் அந்த உடைய பயபக்திக்குள்ளே இருப்பாங்க. இயேசு வெளிப்படுத்தணும். என்னை பார்த்தா இதெல்லாம் வந்து சர்ச்சை போகுது அப்படி சொல்லக்கூடாது. அப்போ என்ன ஆகுதாங்க, இது சர்ச்சை போய் என்ன பிரயோஜனம்? இது இதுவும் இது பேச்சும் இது சண்டையும். ஆமாம், சர்ச்சைக்கு போனால் தேவதூதனை மாதிரி போயிட்டு வீட்டுக்கு வந்தால் பிசாஸ் மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. வேலை ஸ்தலத்தில் எப்பவுமே ஆண்டவர் கொடுத்த சந்தோஷத்தோடு, சமாதத்தோடு, விசுவாசத்தோடு, நிச்சயத்தோடு, என் கூட கர்த்தர் இருக்கிறார் நிச்சயத்தோடு, எனக்கு என்ன பயம் வந்தாலும் என் ஆண்டவர் தப்பு வைப்பார். என்னை எந்த தீமை வந்தாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னை ஆசீர்வதிப்பார். என்ன நான் என்ன வரி போகிறேன்? எனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு, என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு, வேற என்ன எனக்கு வேணும் அப்படின்னு நான் அவரை நேசித்து ஒவ்வொரு நாளும் அவரோட விசுவாசத்திலே நடப்போமானா நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இயேசு வெளிப்படுவார். நம்மளை பார்த்தவங்களாம் பரவாயில்ல, எவ்வளோ பேர் விசுவாச வாழ்க்கையை பார்த்து இந்த விசுவாசத்தில் வந்திருக்கிறாங்க. சுவிசேஷம் சொல்லவே வேணாம், வாழ்க்கையை பார்த்து வந்திருக்கிறாங்க. எப்படி நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? எப்படி நீங்கள் கோவப்பட மாட்டீங்க? எப்படி நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க? எப்படி நீங்கள் செல்ஃபிஷாக இருக்க மாட்டீங்க? எப்படி உங்கள் மனப்பான்மைலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கற்றுக்குள்ள வந்தவங்க இருக்கிறாங்க. அதுதான் சாட்சி. அப்படி சொல்லணும். வித்தியாசமாக இருக்கீங்க, எங்கள் குழுவிலையும் நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்க, அன்பாக இருக்கீங்க, சாந்தமாக இருக்கீங்க, பொறுமையாக இருக்கீங்க, சகிக்கிறீங்க, விட்டு கொடுக்குறீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராவாக எப்படி கட்டினா, நான் இல்லை இயேசு. ஹல்லேலூயா. ஒரு நாளும் இதெல்லாம் நிறைய பாட்டு நான் பார்க்காம பாடுற பாருங்க. ஒரு நாள் ஜபத்தில் அழுது ஆண்டுட்டு எனக்கு குணம் தாங்கப்பா, பொறுமை தாங்கப்பா, கொடுக்குற மனப்பான்மை தாங்கப்பா, செல்ஃபிஷாக இருக்கக்கூடாதுப்பா. ஸோ நான் ரொம்ப செல்ஃபிஷ் எதுலன்னா ஒரு விஷயத்தில், சாப்பாடு விஷயத்தில். சாப்பாடுன்னா எனக்கு என் சாப்பாடு யாரும் தொட்டக்கூடாது. ஸோ அதனால எங்கள் அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட சொல்லுவேன், எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லுவேன், எனக்கு போட்டு வச்சுட்டிங்களா, நான் சாப்பிட்றனோ இல்லையோ அது என் இஷ்டம், என் சாப்பாடு யாரும் தொடக்கூடாது. எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவான், நைட் லேட்டாக வருவான், வந்தவொடனே அவந்து சாப்பிட்ருவான். மணி 12 ஆச்சு, இனிமேல் அவன் வந்து எங்கே சாப்பிட போகிறான், எங்கன்னா வெளியே சாப்பிட்ருப்பானே சேர்ந்து சாப்பிட்ருவான். ஸோ நான் சாப்பிடாதான் வருவேன், ஏன்னா எனக்கு சாப்பாடு இருக்கணும்னு வருவேன், வீட்டில் சாப்பிடணுன்னு வருவேன். ஸோ சாப்பாடு இருக்காது. ஸோ அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்போ அடுத்த நாள் காலையில் அப்பாட்ட சண்டை போடுவேன், ஏன்பா ஏன் சாப்பாடு தொடாதீங்க. அதனால் சாப்பாடு மேலே ஒரு பிரியமாக இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரட்சிப்பத்துக்கு முன்னாடி எனக்கு சாப்பாட்றாமன்னு என் பேர் வச்சுங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் சாப்பாட்றாமன்னுவாங்க என்ன. எங்கள் அம்மா சரி ஆனால் சாப்பாட்றாமண்டா அப்படின்வாங்க. அது என்னது எதுக்காக அந்த பேர் தெரியல. ஸோ அப்போது ரட்சிக்கப்பட்ட பேருக்கு அந்த சாப்பாடு மேலே உள்ள மோகம் போகணும் ஆண்டவரே, போகணுன்னு சாப்பாடை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு போய் அமெரிக்காவுக்கு போகும்போது தான் கற்றுக்கிட்டேன். அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான், எதுவுமே யாருனே தெரியல எனக்கு போய் தேங்க்யூ சொல்கிறான். சில குணங்கள்லாம் அவனை பார்த்து நல்ல பழகில் கற்றுக்கொண்டேன். இப்போ ஆண்டவர் கூட அந்த மாதிரி அவருடைய குணங்கள்லாம் கொடுக்குறார். உன்னிடத்துல கேட்குறவனுக்கு கொடுன்றார். 1 மைல் தூரம் கூப்பிட்டா 1 மைல் தூரம். அதான் மத்திய 5, 6, 7 படிச்சுக்கிட்டே இருப்பேன் 5, 6, 7 படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் நீ நான் சொல்கிறேன், எது மேலே உங்களுக்கு மோகம் வேண்டாம். இயேசுக்காக வாழ்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், இயேசு. நீங்கள் அப்படியே குடும்பத்தில் சண்டைகள், குடும்பத்தில் பிரிவினைகள், குடும்பத்தில் என்னென்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்காம பொதுவாக சண்டை போட்டால் யார் போவாங்க அப்படின்னா, பொம்பளை பிள்ளைங்க தான் என்ன பண்ணாங்க, அம்மா வீட்டுக்கு போகிறேன்னுவாங்க. இன்னைக்கு காலம் மாதிரி ஆம்பளைங்க போகிறாங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு வர போயிடுறாங்க. ஸோ எப்படி இப்போ பசங்க பார்க்குது, அதை குடும்பம் பார்க்குது. சொல்கிறேன் இல்லை, கர்த்தர் வேதத்தில் கர்த்தர் நினைத்தார். இயேசு சொன்னார், மார்க் 16
10ஆம் அதிகாரத்தில் தேவன் எடுத்ததை மனுஷன் பிரிக்காத கடவுன்ட்டான். வசனத்தை தெரியாமல் அது என்ன அடிக்கடிக்கு சண்டை போட்டு ஒரு வாரம் போயிடுறது, 2 வாரம் போயிடுது, அதுக்கப்புறம் திரும்பி வருது. வெக்கமாக இல்லை உனக்கு? நீ எப்படி திரும்பி வர சர்ச்சுக்கு? அது அப்போ என்ன வாழுகிற நீ? கர்த்தர் உனக்கு நினைச்சிட்டாரா? கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கேட்டதோ அவ்வளோதான். அந்த காலத்தெல்லாம் கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழ்ந்தாங்க. இப்போ ஏதோ ஆண்டவர் ஏதோ இணைச்சிட்டாரு, சரி விடு, அவர் இடத்துல அன்புக்கு ஒரு எல்லாம் சகல நன்மைக்கு நினச்சி போயிட்டே இரு. ஆண்டவர் மேலே என்னை ஆசீர்வதிப்பார், நான் சகிக்கிறேன்னு போயிட்டே கர்த்தர் செய்வார். அப்படி விட்டு கொடுத்து போகிற வாழ்க்கை நீ வாழாமல் அநேகர் பிரிஞ்சிருக்கிறாங்க. அது தப்பு. கர்த்தர் சித்தம்லாம் உங்களை இணைச்சிருக்க மாட்டார். நீ கர்த்தரை நேசிச்சா அவனை கர்த்தரை வெளிப்படுத்துவார். எனக்கெல்லாம் வெளிப்படுத்தவே இல்லைங்க. எனக்கெல்லாம் மங்களம் ஃபோட்டோ காமிச்சிருந்தாருன்னா நான் ரொம்ப தைரியமாக போய் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி எனக்கு காட்டுவே இல்லையா? சரண்டரு வழிபத்தில் நான் விட்டுரு, நான் உனக்கு என்ன தரணும் அதுதான். நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே நீங்கள் என்ன தருவீங்கன்னு தெரியலையே, நான் உன்னை பார்க்குறேன்ப்பா, ஒரு ஆத்மா எனக்கு கிடைக்கும், பரலோகத்து ஒரு ஆத்மாவோடு வருவேன். நீ பரலோகத்து வரல, அந்த உன்னை ஆத்மா நரகத்தை கூட்டு போயிட்டார். ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்மா கல்யாணம் பண்ணிவிட்டு நான் விட்டு கொடுப்பேன், தாழ்ந்து போவேன், பொறுத்து போவேன், அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், நான் எல்லாமே பண்ணி எப்படியா அந்த ஆத்மா நான் ரட்சிக்குள்ளே வந்துடுறேன் ஆண்டவர், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னன்னா ஆண்டவர் சொன்னார், அது நீ ரட்சித்து பரலோகத்தை கூட்டு வர முடியாது, அது உன்னை நரகத்தை கூட்டு போயிட்டார். அப்படியே நின்றுச்சு ஒரு செகண்ட் தாட். ஐயோ, அதனால் உன்னை பலிபீடத்தில் ஈசாக்க போல் ஒப்பு கொடுத்தார். அழுது வந்து ஒப்பு கொடுத்தேன். 98 டிசம்பர் 2nd வீக் சேர்லேருந்து அப்படியே எழுந்து வந்து அப்படியே ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்கப்பா, நான் என்னுடைய பார்ட்னர் கூட நான் சூஸ் பண்ண மாட்டேன், நான் நினைக்கிறது இல்லைப்பா, நீங்கள் செய்யுங்கப்பா, ஐம் சரண்டராப்பா, ஐ சரண்டர் அப்படியே சரண்டர் ஆகிட்டேங்க. அவ்வளோதான். கர்த்தர் பார்த்து நடத்தி வச்சார். இது வரைக்கும் வண்டி ஓடிட்டே இருக்குது. நான் சொன்னேன் ஒரே வார்த்தை, பாஸ்டர் உயிரோடு இருக்கும்போது அவர் பேரை நான் காப்பாற்றினேன், இனி நான் உயிரோடு இருக்கும்போது அவர் பேரை காப்பாற்றுவேன். அவ்வளோதான். பாஸ்டர் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார் அப்படின்னு அவருக்கு அவருடைய பேரை காப்பாற்ற நான் வாழ்ந்தேன். இப்போது நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் பேரை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் நீங்கள் பார்க்காதீங்க, எங்களுக்குள்ளே சண்டைகிட்ட எல்லாம் இல்லை. சொல்கிறேன், அந்த அந்த ஒரு கண்ணியம் இருக்கணும் ஒவ்வொரு விசுவாசிக்கும். நம்மளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அந்த போதகர், ஸோ அந்த 2 குடும்பம் அப்படின்னு அந்த விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தர் நேசித்து லைஃப் அப்படின்னாலே ஆண்டவரோடு எப்படி நம்ம ஞானஸ்நானம் பண்ணிட்டு அவரே நம்புகிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, நிச்சயித்திருக்கோமோ, நம்ம திருப்பி ஆண்டவர் சந்திப்போம்னு. அதே போல் லைஃப்ன்றது என்னென்னா ஸ்பிரிச்சுவலாக ஆண்டவர் நமக்கு அவர் தான் நம்முடைய மனவாளர். நம்மளாம் எல்லாருமே மனவாட்டி, சபை அவருடைய மனவாட்டி. உலக பிரகாரமாக அவர் நமக்கு எப்படி ஸ்பிரிச்சுவலாக பார்ட்னராக இருக்கிறாரோ, அவர் நம்ம எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறாரோ, அதே போல் உலகப்பிரப வாழ்க்கையில் நம்ம கொடுக்குற ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா முதல்ல ஒரு பார்ட்னர். அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும், அவர் என்னுடைய பார்ட்னர், அவருக்கு தெரியாமல் நான் வாழ முடியாது, அவர் தான் எனக்கு பார்ட்னர், எல்லாத்துலேயும் எனக்கு பங்கு இருக்குது. 2வது நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. மனைவியை தவிர ஃப்ரெண்டு கிடையாது, கர்மத்தை தவிர பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாது. ஸோ அதுக்குள்ளே போயிடணும். நல்ல மனவிட்டு பேசுகிற ஒரு ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு. 3வது தகப்பனார். கணவன் மனைவிக்கு தகப்பனா, மனைவி கணவனுக்கு தாயாக இருக்கணும். அதுதான் ஈசாக்கு தன் தாயோட துக்கத்தை வந்த உடனே ரெபெக்காள் மறந்துட்டான். ஸோ எந்த அளவுக்கு அந்த தாயினுடைய ஸ்தானத்தை மனைவி எடுத்தா பாருங்க. ஸோ அப்போது தகப்பன் ஸ்தானத்தில் கணவர் இருக்கணும், மகளாக பார்க்கணும், மனைவி தாய் சார்ந்து இருக்கணும். அந்த மாதிரி குடும்பம் இருந்ததுன்னா ஏன் போயிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியோ எக்கையோ குட்டி சவராக இருந்து போயிட்டேன். ஃபேமிலின்னு வந்த பிறகு எல்லாமே அவளுக்கு தெரியாமல் செய்யக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணணும், ஜபம் பண்ணாதான் சொல்லுவோம், ஜபம் பண்ணுங்க, கர்த்தரை விசுவாசிக்கணும். அதனால தான் யோசிச்சு சொன்னோம், நானும் வீட்டாருனாலும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு கொண்டு போகிற பொறுப்பை 2 பேர் கையிலையும் கொடுத்துருக்குறாரு. ஸோ அப்போ ஆண்டவர் இன்றைக்கி நம்மளோட என்ன இடைப்படுகிறாருன்னா, விசுவாசம் உள்ளவனா இரு. 2வது நிச்சயமாய்
நிச்சயமாக இரு. காணப்படல எதுவுமே பார்த்து நீ படாத, எதுவுமே பார்க்கலையா, ஆனால் ஒன்றுத்தில் நிச்சயமாக இரு. என்னது? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை தப்பு வைப்பார். யாக்கோபு தப்பு வச்சாரா? தப்பு வச்சார். ஆசீர்வதித்தாரா? ஆசீர்வதித்தார். ஸோ அதனால் சில இழப்புகள் வரும் சரீரத்தில். கர்த்தர் அவனை நொண்டி ஆக்கிட்டார், நல்லா நடந்து போன ஊனம் ஆக்கிட்டார். அது மாதிரி சில ஏதாவது சில இது வரும், அதுக்கெல்லாம் நீ சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக இது வந்துச்சு அது வந்துச்சு கவலைப்படக்கூடாது. ஸோ வராதிருக்கு உங்கள் விசுவாசம். இது தேவனுடைய ஆலயமாகி சரீரம், இதுக்குள்ளே எந்த சுகருக்கோ ப்ரெஷருக்கோ எதுக்கு இடமே இல்லை. தவறான விஷயம் வந்துருக்கு, ஓடி ஏசுனா வந்து நீங்கள் விரட்டினா அது ஓடும். அது நீங்கள் விசுவாசிக்கணும். அதனால் ஆமாம் வயசாகிடுச்சில்ல, எனக்கு சுகர் வரதான் செய்யும் அப்படின்னா சுகர் வரும். ஆமாம் என்ன பண்ணுறது, வயசாகிடுச்சில்ல, கொஞ்சம் கை வலி கால் வலி முட்டி வலி வரும் அப்படின்னா வரும். நீங்களே வரும்னீங்கன்னா அது வந்துட்டே இருக்கும். எனக்கு எதுவுமே வராது, அதுக்கு நான் ஃபிட்டாக இருப்பேன், ஜோம் பண்ணுவேன், முட்டி போடுவேன், வேதத்தை வாசிக்கிறேன், கர்த்தரை பாடுறேன், கை தட்டுறேன், ஆராதிக்கிறேன், நடக்கிறேன், எக்ஸசைஸ் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், அதனால் எனக்கு எதுவும் வராதியா அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். அதுதான் நம்மளே அந்த விசுவாசத்தைப்படி ஆக கடவுள். ஒரே வார்த்தை, உன் விசுவாசப்படி உனக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்லிட்டா உன் விசுவாசம் அப்படி நீ என்ன விசுவாசிக்கிற? நல்லா இருக்கணும் விசுவாசம், நல்லா இருப்பேன், அது உனக்கு ஆக கடவுது. சுகமாக இருப்பேன் விசுவாசத்தை, உனக்கு ஆக கடவுது. இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பையா, உங்களுக்கு ஆக கடவுது. ஆண்டவர் ஆக கடவுன்னு சொல்லிட்டார். அவர் வார்த்தை வானமுமே ஒழிந்து போன வார்த்தையோ ஒளியாது மாறாது. இந்த வார்த்தை ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாக நம்மளே நடத்துவாராக. உங்களுக்கு மாத்திரம் எனக்கும் தான் சொல்கிறேன். சமயத்தில் என்னை கூட ரொம்ப பேர் வந்து டெம்ப் பண்ண, நான் இல்லை என்னை சுற்றி இருக்கவங்க என்னை வந்து ரொம்ப டெம்ப் பண்ணுவோம். நீ இறங்கி போ, நீ செய், நீ கேளு. அது என் வேலை இல்லை, நான் போக மாட்டேன். கர்த்தர் அவருக்கு சித்தமான அவர் வந்து கேட்கட்டும், நான் யார், எனக்கு என்ன வேலையோ அதை நான் செய்யணும் அப்படி சொல்லியிருக்கேங்க. எனக்கு என்ன கொடுத்தாலும் என்ன அவருக்கு ஊழியக்காக என்னை அழைத்தார், அவங்க ஜனங்களுக்கு பணிவிடை செய்ய அழைத்தார். அதனால் என் வேலை நான் பணிவிடை செய்வேன். அதனால் எனக்கு ரைட்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது தான் அது தான் இதெல்லாம் கேட்க மாட்டேன். பாஸ்டர் டேனே சொன்னார், பாஸ்டர்கிட்ட கேளு, புல்பீட்டு கேளு. ஒரு நாள் பிரசங்கம் பண்ணார். புல்பீட்டுக்கு ஏற்று பிரசங்கம் பண்ணுறதுக்காக என்னை கர்த்தர் கூப்பிட்டாரு. ஜனங்களுக்கு போய் வேலை பண்ணது போனேன், வேலையை பாருனேன் அப்படி சொல்லி அமுச்சு விட்டேன் போல். ஏன்னா நான் அது மாதிரி செய்திகளை கற்றுருக்கேன். சுந்தரையா என்ன சொன்னார், சுந்தரம் தேவதோடு வந்திருக்கிறேன், இன்றைக்கி ஓய்வு எடுத்துக்கோ, நான் அவங்க இடத்துலேருந்து பிரசங்கம் பண்ணேன். உன் வேலையை நீ பாருமையா, என் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லி விரட்டி விட்டார். அந்த தகவல்கிட்ட வளர்ந்தவன் நாம். ஹல்லேலூயா. ஸோ அதனால் நம்ம எது மேலே நம்பிக்கையாக இருக்கும், நம்ம அழைப்பில் உறுதியாக இருக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், நம்பணும், நிச்சயமாக அது இருக்கணும். எதுவும் உங்களை அசைக்காது. அதில் வரவும் போவோம், இருப்பாங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று தெரியும், எப்பவுமே இருக்கிறவர் கர்த்தர். ஆமே, எங்கேயோ இருக்கிறவர்ல நம்ம கூட இருக்கிறவர். அதனால தான் அருமையாக பவுல் சொல்லுவார், உங்களிலே நற்கிரியை துவங்கினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. எபிரேயரில் சொல்லப்படுது, உங்களை விசுவாசத்தை துவக்கிறோம் அவரே, முடிக்கிறோம் அவர். ஆமே. அந்த ஒரு பாட்டு பாடி நம்ம சண்டே சர்வீஸ் முடிச்சிடலாமா பாருங்கள். எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் இல்லாததான் நான் வந்தேன். ஆண்டவரே, இந்த ஒரு வார்த்தை உள்ளே இருந்தது. ஆனால் வந்தவுடனே அவருக்கு தேவை ஒரு பாத்திரம், அவ்வளோதான். அவர் கரெக்டாக ஆராய்ச்சி நடத்தினார், பாடலை கொடுத்தாரு, செய்தியை கொடுத்தாரு, நான் முடிக்க வைக்க போகிறாரு. பாடுவோமா? விசுவாசத்தை துவக்கிற நீரே, விசுவாசத்தை முடிக்கிற நீர். அந்த பாட்டை போடுமா? என் விசுவாசத்தை ஆரம்பித்தவ நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவ நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீ சொன்னாலாகுமே, நீ கட்டளையிட்டால் நிற்குமே. நீ சொன்னாலாகுமே, நீ கட்டளையிட்டால் நிற்குமே. உமை நம்புவேன், உமை நம்புவேன்,
முடிப்பவரும் நீரே. சொல்லுங்க, என் விசுவாசத்தை என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே. என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீ சொன்னாலாகுமே, நீ கட்டளையிட்டால் நிற்குமே. நீ சொன்னாலாகுமே, நீ கட்டளையிட்டால் நிற்குமே. உம்மை நம்புவேன், சொல்லுங்க. உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திருக்கப்பா. சொல்லுங்க, உம்மை நம்புறப்பா. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் உம்மை நம்புவேன். சொல்லுங்க, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். அருமையான இந்த தாயார் அவங்க விசுவாசத்தை அவங்க ஓடுனாங்க, விசுவாசத்தை இன்னைக்கு முடிச்சிட்டாங்க. இதுக்கு முதல்ல அவங்களுக்கு நீதி கிரீடம் அவங்களை வைக்கப்பட்டது. கேரளாவில் வாழ்ந்தவங்களை மெட்ராஸ் கொண்டு வந்து ஒரு தமிழரை கல்யாணம் பண்ணி வைத்து அவங்கள ஆண்டவரை ரட்சித்து அவங்க மூலியமாக அநேக ஆசீர்வாதமாக ஒரு தாயாக அவங்களுடைய கடைசி நாள் வரைக்கும் அவங்க ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்து காணிக்க வாங்கின ஒரே ஆள் இவங்க தான். நேற்று நேரத்தில் பவானி அக்கா எனக்கு கால் பண்ணாங்க, அம்மாட்ட சொன்னப்பா ஜெபம் பண்ண பதில் வந்துச்சுப்பா. அவங்களுக்கு 500 ரூபா காணிக்க அமுச்சு விட்டோம்ப்பா 11:30க்கு. என்னப்பா பார்த்தாங்களா இல்லைன்னு கூட தெரியலையே. சாவும்போது கூட சாவுத்து முன்னாடி கூட ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பதில் வாங்கி கொடுத்து ஆண்டவர் அவங்களுக்கு காணிக்க கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்து. அதனால் இது வரைக்கும் எங்கள் அம்மா சொல்லுக்கு நான் எப்பவுமே கட்டுப்படுவேன். வேறு ஏதாவது விஷயத்த நான் ஓவர்லோட் பண்ணுவேன். சில விஷயத்தெலாம் என்னால் அவங்கள துக்கப்படுத்தக்கூடாதுன்னு நான் விட்டுடுவேன். சரி கூடாதுன்னா நான் கூப்பிடல. எங்கள் பாப்பா கல்யாணத்துக்கு கூட சிலலாம் கூடாதுன்ட்டாங்க. அவங்கள மீறி நான் கூப்பிட முடியல. எனக்கு வருத்தம் தான். நீ என்னம்மா போயிடுவேன், அதுக்கப்புறம் நான் தானே ஃபேஸ் பண்ணணும், என் மேலே அந்த வருத்தம் இருக்குல்லன்னு சொல்லுவேன். நான் போன பிறகு எனக்கு என்ன அப்படின்னாங்க. அவன் தானே உனக்கு என்ன எனக்கு தானேன்னு சொல்லுவேன். அதனால் இவங்களுக்கு கூடாது அவங்களுக்கு கூடாதுன்னு என்னை நிறைய பண்ணிட்டாங்க. அதுபோல் நான் அவங்க வார்த்தை கீழ்ப்படிஞ்சேன். ஸோ அவங்க ஏதோ அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, எனக்கு அவங்களுக்கு பயம். ஸோ அது அவங்க பயப்படுறாங்க. நான் சொல்லம்மா கர்த்தரை நேசிம்மா விட்டுருமா. இல்லைடா வேணாம், நீ என் காலத்துக்கு பிறகு எதாவது பண்ணிக்கோ. நான் இருக்கும்போது நான் அப்படி தான், என்னை மதிக்கிறவங்களாம் நான் மதிப்பேன், இல்லைனா இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு என்ன பயம் கொஞ்சம் போல். ரொம்ப என்ன சொல்கிறோம், ஏது சொல்கிறோம், என்ன பேசுகிறோம் அதெல்லாம் யோசிக்காத பண்ணிவிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள புரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவங்க சுபாவம் புரிஞ்சவங்களோட பழங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியும். ஸோ அதனால் அவங்க புரிஞ்சவங்க அவங்கள விட்டு போகவே மாட்டாங்க. என்ன சொன்னாலும் அவங்கள புரிஞ்சவங்க அவங்கள நேசிப்பாங்க, கூட தான் இருப்பாங்க. ஸோ மல்லி ஆண்டவர் அதே போல் நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஆண்டவர் அவரை நம்புங்க. அவர் தான் விசுவாசத்தை ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபம் பண்ணி முடிப்போமா. அன்பும் கிருபைன்னு இருந்த எங்களை பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்திலே வந்தோம்ப்பா. நாங்கள் கூடிய நேரம் முதல் உம்மை பாடவும் ஆராதிக்கவும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும் பிறருக்காக ஜெபிக்கவும் நீ கிருபை தந்தீங்க. இன்றைக்கி எங்களோட பேசுனீங்கப்பா. எபிரேயர் 11:1 பிரகாரமாக அன்றைய விசுவாசமானது காணப்படாத உறுதி, கர்த்தாவே இயேசுவே உறுதி நம்பிக்கைப்பா. அதுபோல் நாங்கள் விசுவாசத்தை உறுதியாக இருக்கவும் நிச்சயமாக இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த அடக்காரனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைங்க கொடுத்த எல்லாம் காணிக்க தசமாலை ஆசிரியங்க இந்த வாரம் முழுவதும் நடத்துங்க. எங்கள் அம்மா தான் எங்களை விட்டு போயிருக்கிறாங்க, ஆனால் எங்கள் இயேசு எங்களை விட்டு போகலப்பா. அது அழைத்தவர். அந்த சங்கீதம் 27 சொன்னது போல், உன் தாய் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக்கொள்வார். இந்த உலகத்தில் எங்களை விட்டு யார் போனாலும் கர்த்தர் எங்களை சேர்த்துக்கொண்டு எங்களோடு இருந்து சேர்த்துக்கொள்ள அவரோடு எங்களை வைத்து எங்களை நடத்துவார். தொடர்ந்து இனிமேல் நடத்துவீங்க. விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்குறோம். கல்லறை காரியங்கள்லாம் போகும்போது எல்லாம் சாத்தியமாக அணுகிறது பண்ணுங்கள்.
இந்த 3 மணிக்கு இயற்கை சாதமாக்குங்க. வாகனம் ஒழுங்கு பண்ண உதவி செய்யுங்க. வருகிறலாம் அவரில் ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லவும் பாடவும் கிருபை செய்யுங்க. துதிக்கிற மகிமையெல்லாம் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பீடா. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தரோடும், விசேஷமாக நம்மை விட்டு சென்ற தாயாருடைய நண்பரோடு, உறவினரோடு, பிள்ளைகளோடு, குடும்பத்தாரோடு, சபையோடு கர்த்தருடைய வரி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே உட்காருங்க. நீங்கள் பார்க்குறவங்க பார்க்கலாம், அவங்கள குறித்து பேசுகிறவங்க பேசலாம், பாடுறவங்க பாடலாம், ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கலாம். இங்கே ஒரு 4 மைக் இருக்குது.